பிரான்சில் ஊழியர்கள் எடுக்கும் மருத்துவ விடுப்புகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்வடைந்துள்ளது. இது நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பிற்கு பெரும் நிதி சுமையையும் ஒருவித கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ தெரிவித்துள்ளார். உண்மையான உடல்நலக்குறைவு மற்றும் மன அழுத்தம் காரணமாக விடுப்பு எடுப்பவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் முறையான மருத்துவ காரணங்களின்றி விடுப்பு எடுக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது நேர்மையாக பணியாற்றும் ஊழியர்களிடையே ஒருவித அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. வேலை பளு அல்லது மனச்சோர்வு போன்ற பொதுவான காரணங்களை கூறி எளிதாக விடுப்பு வாங்கும் போக்கும் பெருகி வருகிறது. சில மருத்துவர்கள் எவ்வித தீவிர பரிசோதனையுமின்றி தானாகவே மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவது இந்த முறைகேடுகளுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த முறைகேடுகளை தடுக்க இனி நீண்டகால அல்லது அடிக்கடி விடுப்பு எடுப்பவர்களை சமூக பாதுகாப்புத்துறை மருத்துவர்கள் மூலம் தீவிரமாக ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தவறான முறையில் விடுப்பு பரிந்துரைக்கும் மருத்துவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தேவையற்ற மருத்துவ விடுப்புகள் நாட்டின் பொது நிதிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதோடு நிறுவனங்களின் உற்பத்தி திறனையும் பாதிக்கின்றது. சமூக ஒற்றுமையின் அடிப்படையில் இயங்கும் இந்த அமைப்பு ஒரு சிலரின் பொறுப்பற்ற செயலால் பலவீனமடைந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகம் தொடர்ந்து இயங்க வேண்டுமானால் அனைவரும் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு வலியுறுத்துகிறது.